சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வெகு நாட்களாக ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. நாளைய விடியில் மலரும் பொழுது மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். சாயப்பா உனக்காக மகிழ்ச்சி தரும் பொழுது நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நான் என் குழந்தையின் முகத்தை, மகிழ்ச்சியை பார்க்க விரும்புகிறேன். நீ இத்தனை நாள் பட்ட வேதனையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன். நெடுநாளாக இந்த பிரச்சனை உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டே இருக்கின்றது அல்லவா? நீயோ இதை எப்படி சரி செய்வது, எங்கே சரி செய்வது என்று புலம்பி தவித்து கொண்டே இருந்தாய். என் அன்பு குழந்தையின் புலம்பல்கள் என் காதுகளுக்கு வந்து அடைந்து விட்டது. நான் உனக்காகத்தான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நான் இங்கு ஓயாது உழைத்து கொண்டிருக்கின்றேன். நீயோ என் நேரமும் மறுபடியும் அழுது கொண்டு என் மனதை கஷ்டப்படுத்துகின்றாய். என் செல்லமே, நான் தான் உன்னிடம் சொல்லிவிட்டேனே, உனக்கு வாக்குறுதியும் தந்துவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் என் மேல் இவ்வளவு சந்தோஷப்படுகின்றாய்? அப்படியானால் இந்த சாயப்பா மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைதானே அர்த்தம். நான் அப்படி என்று தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே கொடுத்த சத்திய பிரமாணத்திலிருந்து பின் வாங்குவதே இல்லை. நான் ஷீரடியில் இருந்தாலும் என் குழந்தைகளின் ஆசை எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவது தானே என் பொறுப்பு. நான் சமாதி நிலையை அடைந்தாலும் நீ உயிரோடு தான் இருக்கிறாய் என்று, என்னை முழுமையாக நம்பி இருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை நான் எங்கனம் ஏமாற்றுவேன்? உன் கஷ்டத்தை போக்க நான் உன் கர்மாக்களிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றேன். அந்த கஷ்டத்தை விட நீ என்னிடம் அழுது வேண்டுவதுதான் மிக கஷ்டமாக இருக்கிறது. என் குழந்தை கண்ணீர் விடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் குழந்தை கண்ணீர் விடுவதை என்னால் பார்க்கவே முடியவில்லை. இதோடு உன்னுடைய கெட்ட நேரங்கள் எல்லாம் விலக்கிவிட்டது. நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது. அப்படி இருக்க நீ ஏன் இப்படி சோகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது இப்படியா இருப்பாய்? எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நினைவாகும் தருணம் வந்துவிட்டது. உன்னுடைய கனவை பல மடங்காக உனக்கு நான் திரும்பி தரப்போகிறேன். மனதில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து மகிழ்ச்சியை பெறப்போகிறாய். இனி உனக்கு வரும் காலம் நல்ல காலமே. எத்தனை சோகம் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அத்தனையும் தூக்கி எறிந்துவிடு. இந்த சாயப்பா இருக்கும் நம்பிக்கையில் ஒரு முறை வாழ்ந்துதான் பார்ப்போமே. சாயப்பா உதவியுடன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.